ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம இம்பார்ட்டண்டான மெடிக்கல் ரிலேட்டடான நோட்ஸ்லாம் போடலான்னு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெங்கு விசஸ் மலேரியா. உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் காமனாக டெங்கு மலேரியா வர்றதுக்கு காரணம் மஸ்கிட்டோ அப்படின்னு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெங்கு அப்படின்னா டெங்கு வைரஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். மலேரியா அப்படின்னா பிளாஸ்மோடியம் பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிச்சிருப்போம், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அண்டு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த டெங்கு கொசுவானது மார்னிங் டைமில் மட்டும்தான் கடிக்கும், மலேரியாவானது நைட் டைமில் கடிக்கும். மார்னிங் கடிக்கிறது ஏடிஸ் கொசுன்னு, நைட் கடிக்கிறது அனஃபிலாக்சிஸ்னு சொல்கிறோம். இப்போ அது நம்ம பாடியில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, டெங்குவானது 4 to 10 days ஆகும், மலேரியாவானது 7 to 30 days வரை நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெங்கு நம்ம பிளேட்லெட்டை டவுன் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். அதே மலேரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிசியை டிக்ரீஸ் பண்ணும். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீவர், ஹெட்டேக், பாடி பெயின் டெங்குவில். அதே நம்ம மலேரியா அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதே கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபீவர், சில், ஸ்வெட்டிங், பாடி பெயின். காம்ப்ளிகேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் ப்ளீடிங். ஏன் இந்த இன்டர்னல் ப்ளீடிங் உருவாகுதுன்னு தெரியுமா? ஏன்னா அஃபெக்ட் பண்ணுறது பிளேட்லெட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? கிளாக்டிங். ஸோ அதனால் இன்டர்னல் ப்ளீடிங் டெங்குவில். மலேரியா அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் காமனாக அனீமியா, சிவியர் அனீமியா போவாங்க. ஏன் அப்படின்னா டிக்ரீஸ் ஆஃப் ஆர்பிசி. ஸோ அதனால் அனீமியா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ்க்கான வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.